வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை முட்டை வச்சு புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கட்டு கீரைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் உப்பு போட்டு 4 முட்டையும் வந்து உடச்சிட்டு அதை 4ஐயும் வந்து நல்லா உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு வானல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் சூடான வெட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடித்த வெட்டி ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேங்க, அதை சேர்த்தி நல்லா வந்து வணக்கிக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வந்து 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளுங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளுங்க. இதை நல்லா 1 நிமிஷம் வணக்கிட்டு கீரை வந்து நான் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த கீரையை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. இந்த எண்ணெயிலே வந்து இந்த கீரை வந்து நல்லா வணக்கணுங்க. கீரையிலேருந்து தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் to 3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வணக்கணும்னா அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் வந்து இதை நல்லா வணக்கிக்கலாங்க. கீரை நல்லா சுருண்டு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கீரைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா முட்டைக்கு வந்து ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டோம். அதனால் இந்த கீரைக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து இந்த ஸ்டேஜில் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த கலக்கி வச்ச முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஸோ வந்து முட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாங்க நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும்.